Lord. Hallelujah. மை துதிக்கிறோம் ஆண்டவரே, மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை புகழ்கிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ராஜரீகம் பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், கிருபையுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவாதி தேவனாகிய கர்த்தர் எங்கள் நடுவிலே நல்லவராக, வல்லமை உள்ளவராக, கிருபை உள்ளவராக அனுதினமும் எங்களை வந்து ஆண்டவரை சந்தித்து எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவின் நாமத்தை முன்னிட்டு பரிசுத்த ஆவியானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையில உம்முடைய பாதங்களை முத்தம் செய்கிறோம் ஆண்டவரே. பரலோகத்தின் தேவனானவர் எங்கள் மீது அன்பு கொண்டு எங்களை அரவணைத்து எங்களை ஆட்கொண்டு எங்களை நடத்துகிற உன்னதமான கிருபைகளை எண்ணி ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய மகிமையான பிரசன்னத்திற்காக, மகிமையான கிருபைகளுக்காக உம்மை நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அதிசயமானவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அற்புதமானவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களை ஆட்கொண்டு நடத்துகிற எங்கள் பிதாவே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற ராஜாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஒருவரும் சேரக்கூடாத வழியில வாசம் பண்ணுகிறவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அதிசயங்களையும் அற்புதங்களையும் எங்கள் நடுவில் இருந்து நடப்பிக்கிறவரே, செய்கிறவரே உம்மை நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கிருபாசனபதியே உம்மை நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. வல்லமையிலே சிறந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபாசனபதியே உமக்கு நன்றி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே உம்முடைய கிருபையை நினைத்து நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் மகிமையானவைகளை செய்கிற தேவனாய் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ரட்சகராய் இருக்கிறவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையானவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேலைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மீது இரக்கம் வைத்து தயவு வைத்து ரட்சித்து வருகிற அநாதி சிநேகத்தை நினைத்து நான் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணி எங்களை பலப்படுத்துகிற எங்கள் தேவன், எங்கள் ராஜாவா இருக்கிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ரட்சகரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசு ராஜாவே உமக்கு நன்றி நன்றி ஐயா. உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். மகிமையின் தேவனாகிய உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். வல்லமையின் தேவனாகிய உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ராஜரீகம் பண்ணுகிற உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் மீது இரக்கம் வைத்து தயவு வைத்து எங்களை ஆட்கொள்ளுகிற கிருபைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி நன்றி நன்றி. தொடர்ந்து எக்கால சத்தம் வானில் துணித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். எக்கால சத்தம் வானில் துணித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் துணித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் எவரும் சேர்ந்திடவே
அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே, தேவய காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவய காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. கால சத்தம் வானில் தோனித்திடவே, எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே, எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். கர்த்தரின் வேலையை நாம் அறியோம், கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். கர்த்தரின் வேலையை நாம் அறியோம், கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். பலன்கள் யாவையும் அவரே அளிப்பார், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவோம். பலன்கள் யாவையும் அவரே அளிப்பார், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவோம். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே, எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே, எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். கன்னிமை நேரத்தில் மாறிடுவோம், விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கன்னிமை நேரத்தில் மாறிடுவோம், விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கண்ணீர் கவலை அங்கே இல்லை, கர்த்தர் தாமே வெளிச்சமாய் கண்ணீர் கவலை அங்கே இல்லை, கர்த்தர் தாமே வெளிச்சமாவார். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே, எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே, எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் இருதயத்தின் தியானமும் என் வாயின் வார்த்தைகளும் பேசுகின்ற எனக்கும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நல்ல காலை வேளையிலே உங்களை யாவரையும் அன்போடு வணங்கி வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் நம்முடைய சிந்தனைக்காக வேதத்திலிருந்து எக்ஸ்கியூஸ் மீ 4-5 வசனங்களை வாசிக்கிறேன், நாம் கேட்கலாம். அப்பொழுது சிறையிருப்பிலிருந்து வந்தவர்களுடைய குற்றத்தின் நிமித்தம் இஸ்ரவேலுடைய தேவனின் வார்த்தைகளுக்கு நடுங்குகிற யாவரும் என்னோடு கூடிக்கொண்டார்கள். நானோ அந்திபலி செலுத்தப்படும் மட்டும் திகைத்தவனாய் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். அந்திபலி நேரத்திலே நான் துக்கத்தோடு எழுந்து கிழித்து கொண்ட வஸ்திரத்தோடும் சால்வையோடும் முழங்காற்படியிட்டு என் கண்களை என் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக விரித்து, என் தேவனே, நான் என் முகத்தை என் தேவனாகிய உமக்கு முன்பாக ஏறெடுக்க வெட்கி கலங்குகிறேன். எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் தலைக்கு மேலாக பெருகிற்று, எங்கள் குற்றங்கள் வானபரியந்தம் வளர்ந்து போயிற்று
என்று சொல்லியிருக்கிறபடி அன்பான தேவனுடைய பிள்ளைகள், நாம் நேற்றைய தினத்திலே முழங்கார் படியிட்டு என்ற வார்த்தையை கொண்டு நாம் தேவனை நோக்கி பார்த்தோம். இந்த நாளிலே என் கைகளை என் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக விரித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக தங்கள் கைகளை வானத்திற்கு நேராக விரிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. வானத்திற்கு நேராக நம்முடைய கைகளை விரிக்கும் போது அங்கே மகத்துவங்களை நாம் பார்க்க முடியும். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலே நம்மோடு இடைபடுவாராக. நம்முடைய கைகளை என் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக நாம் விரித்து அவரை நோக்கி பார்க்கும்போது தேவன் நம் நடுவிலே பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆகவே தேவனுக்கு நேராக நம்முடைய கைகளை விரிப்பது அவசியமாயிருக்கிறது. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கைகள் ஏசாயா 1ஆம் அதிகாரத்திலே 17-18 வசனங்களை நாம் வாசிக்கும் போது அங்கே நம்முடைய கைகள் எப்படி இருக்கிறது என்று வேதத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நன்மை செய்ய படியுங்கள். 15 படிமா. நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும். 14 படிக்கலாமா? உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது. அவைகள் எனக்கு வருத்தமாயிருக்கிறது. அவைகளை சுமந்து இளைத்து போனேன். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு முன்பாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். நன்மை செய்ய படியுங்கள். நியாயத்தை தேடுங்கள். ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் உறைந்த மழையைப் போல வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போலாகும். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்று ஏசாயா இங்கே தெளிவாக குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. இந்த கைகள் இரத்தத்தினாலே நிறைந்திருக்கிறதுனாலே நம் ஆசீர்வாதங்கள் இழக்கக்கூடும்.
வேதத்திலே நாம் நிறைய முறை படிச்சிருக்கிறோம். அதை நான் பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து ஆசாரிய வகுப்பிலே, ஆசாரிய கோத்திரத்திலே, லேவி கோத்திரத்திலே பிறக்காமல் யூதா கோத்திரத்திலே பிறந்ததற்கு ஒரு பெரிய காரணம் உண்டு. எப்படி என்றால், சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர்கள். சீகோன் நாட்டு இளவரசன் யாக்கோபின் மகளாகிய தீனாளை கற்பழித்து அவளை நாசமாக்கி விட்டான். அந்த நாட்டு ராஜா யாக்கோபோட ஒப்புரவாகும்படி போகிறான். ஒப்புரவாகி அவர்கள் சொன்ன, யாக்கோபு சொன்ன வார்த்தைகளுக்கெல்லாம் இணக்கமாய் அந்த நாட்டு ராஜா ஒப்புக்கொண்டு விருத்த சேதனம் பண்ணி கொண்டார்கள். 3வது நாளிலே நோவெடுத்து கொண்டபடியினால் இவர்கள் நம்முடைய ஆராதனைகளுக்கும் நமக்கு சம்பந்தப்பட்ட கலாச்சாரத்துக்குள்ளும் வர இவங்களால முடியாது என்று தன் சகோதரியை கற்பழித்த சீகோன் ராஜாவின் மகனை கொலை செய்கிறது மாத்திரமல்ல, அங்க இருக்கிற அநேகரை, வாலிபர்களை வெட்டி போடுகிறார். அதனாலதான் கர்த்தர் லேவியின் கைகள் இரத்த கரைகளால் நிறைந்திருக்கிறது என்று லேவியை விட்டு யூதாவை தெரிந்து கொண்டு யூதா கோத்திரத்திலே இயேசு ராஜசிங்கமாய் பிறக்கிறார். நம்முடைய கைகள் எப்பொழுதெல்லாம் இரத்தத்தால் நிறைந்திருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நாம் நன்மைகளை இழக்கிறோம். லேவியும் சிமியோனும் கொலை செய்து இரத்தத்தால் கைகள் கரைகளாக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய கைகள் ரத்தம் சிந்தாமலேயே கரைகளாக்கப்படுகிறது. எப்படி என்றால், கைகளிலே தேவன் ஒரு விசேஷத்தை, சுத்தத்தை எதிர்பார்க்க. கிராமத்துல சொல்லுவாங்க, யோகியம் யோகியம் என் வீட்டை பார்த்துக்க அப்படின்னு சொன்னாலாம். பக்கத்து வீட்டுக்காரி சொன்னாராம், என் பெயர் யோகியந்தான், என் கையோ திருட்டு கைன்னு சொன்னார். இந்த மாதிரி நமக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் என்கிற பெயர் இருக்கிறது, கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் இருக்கிறது. ஆனால் நம்முடைய கைகள் இரத்தத்தால் நிறைந்திருக்கிறது. வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, கிறிஸ்துவின் நாமத்தை உச்சரிக்கிற, சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவுள். நம்முடைய கைகள் இரத்தத்தினால கரைப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய கைகளை நாம் கழுவி சுத்திகரிக்க வேண்டும். நம்முடைய கைகளை தேவனுக்கு நேராக விரித்து செபிக்க வேண்டும். தீமோத்தேயுல பார்க்கிற 1 தீமோத்தேயும் 2ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, புருஷர்கள் தங்கள் கைகளை உயர்த்தி ஜெபிக்க வேண்டும் என்று. வாசிங்க 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம். அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். மறுபடியும் இன்னொரு முறை படி. அன்றியும் புருஷர்கள் கோபமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன்.
அன்றியும் என்று சொன்னால் அதற்கு மேல ஏதோ ஒன்று இருக்கிறது. 8-9 வசனங்கள்ல பாருங்க. இதற்காகவே நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்கம் பண்ணுகிற போதகராகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். நான் பொய் சொல்லாமல் கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன். இப்ப நான் சொன்ன அதிகாரத்துல 1 தீமோத்தேயு 2 அதிகாரத்துல சரி 6வது வசனம் வந்து எல்லாரையும் மீட்கும் பொருளாக நம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய அதான் மெயின். எல்லாரையும் மீட்கு பொருளாகிய நம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே, மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறபடியினால் அன்றியும்